அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் முதல் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டான ரூமி 1 3 சோதனை செயற்கைக்கோளுடன் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை கடற்கரையில் இருந்து இன்று காலை 7 மணியளவில் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஜோன் என்ற நிறுவனம் மீண்டும் பயன்படுத்தப்படும் வகையிலான சிறிய ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மார்டின் குழுமத்துடன் இணைந்து மறுபயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் மிஷன் ரூமி 2024 திட்டத்தின் கீழ் ரூமி 1 என்ற ராக்கெட்டை உருவாக்கியது. இந்த ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட் இன்று சென்னை அருகே மாமல்லபுரம் திருவிடந்தையில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டான ரூமி 1 3 சோதனை செயற்கைக்கோளுடன் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை கடற்கரையில் இருந்து வானில் ஏவப்பட்டது. 3.50 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் வானில் 80 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டால் ஒரே ராக்கெட்டை பயன்படுத்தி பல முறை செயற்கைக்கோளை ஏவலாம். இதனால் செலவு மிச்சமாகும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மொபைல் லான்ச்சரை பயன்படுத்தி இந்த ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இது 3 கியூப் செயற்கைக்கோள்கள் மற்றும் 50 PICO செயற்கைக்கோள்களை துணை சுற்றுப்பாதைக்கு கொண்டு சென்று நிலைநிறுத்துகிறது. மொத்தம் 60 to 80 கிலோ எடையிலான இந்த சோதனை ராக்கெட்டில் நைட்ரஸ் ஆக்சைடு உள்ளிட்ட எரிபொருட்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இந்த ராக்கெட்டில் செல்லும் 3 செயற்கைக்கோள்கள் புற ஊதா கதிர்வீச்சு, காமா கதிர்வீச்சு, காற்றின் தரம், ராக்கெட் செல்லும் போது ஏற்படும் அதிர்வு உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்கும். செயற்கைக்கோள்களை ஏவிய பின் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் ராக்கெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. ராக்கெட்டின் சில பாகங்கள் தவிர முக்கிய பாகங்கள் பாராசூட் மூலமாக மீண்டும் பூமிக்கு திரும்பும். அதனை எடுத்து சிறிது மாற்றங்கள் செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். விண்வெளி கண்டுபிடிப்புகளில் உலகளாவிய அளவில் முன்னணி இடத்திற்கு இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது. இதற்கு நிலையான மற்றும் செலவு குறைந்த தீர்வுகளின் தேவை மிகவும் அவசியம். அதன்படி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டால் ஒரே ராக்கெட்டை பயன்படுத்தி பல முறை செயற்கைக்கோளை ஏவலாம். இதனால் செலவு மிச்சமாகும் என கருதப்படுகிறது. அடுத்த செய்தி, ரஷ்யா உக்ரைன் மோதலில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என்றும் அது அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக உக்ரைன் சென்றுள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களை அவரது மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையிலும் பின்னர் இரு நாடுகளின் தூதுக்குழுக்களுடனும் உரையாடினர். அப்போது பேசிய பாரத பிரதமர் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே மோதலுக்கு தீர்வு காண முடியும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு. உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அதன் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும். அமைதிக்கான முயற்சிகளில் முனைப்பான பங்களிப்புகளை செய்ய இந்தியா தயாராக உள்ளது. இந்த மோதலில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை. தொடக்கம் முதலே அது ஒரு பக்கம் இருக்கிறது, அது அமைதியின் பக்கம். இந்த மோதலில் முதல் உயிரிழப்பு ஒரு குழந்தை என்பதை மனதை வேதனைப்படுத்துகிறது என தெரிவித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு பாரத பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், உக்ரைனுக்கு எனது வருகை வரலாற்று சிறப்புமிக்கது. இந்தியா உக்ரைன் நட்புறவை ஆழப்படுத்தும் நோக்கத்தில் நான் இந்த மாபெரும் தேசத்திற்கு வந்தேன். அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தினேன். அமைதி எப்போதும் நிலவ வேண்டும் என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது. உக்ரைன் அரசுக்கும் மக்களுக்கும் அவர்களது விருந்தோம்பலுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்தியா உக்ரைன் இடையே 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உக்ரைன் அதிபருடனான சந்திப்பு குறித்து பாரத பிரதமர் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பதாவது, அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் மிகவும் பயனுள்ள விவாதங்களை நடத்தினேன். உக்ரைனுடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளது. விவசாயம், தொழில்நுட்பம், மருந்து மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வழிகளை நாங்கள் விவாதித்தோம். கலாச்சார இணைப்புகளை மேலும் உறுதிப்படுத்தவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். மோதல் தொடர்பாகவும் கலந்துரையாடினோம். அமைதி காக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது. அமைதியான முறையில் மோதலுக்கு தீர்வு காண்பதே மனித குலத்துக்கு சிறந்தது என பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது உக்ரைன் அதிபரிடம் 4 BHISHM
கியூப்ஸ் அதாவது நடமாடும் மருத்துவமனைகள் ஒப்படைக்கப்பட்டன. அனைத்து மருத்துவ சூழல்களிலும் ஏற்ற முதல் வரிசை பராமரிப்புக்கான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை கொண்ட BHISHM கியூப்ஸ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டவை. உக்ரைனில் காயமடைந்தவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்க இவை உதவும். உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவியை வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அது அடிக்கோடிட்டு காட்டுகிறது என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமரின் பேச்சுவார்த்தை குறித்து கிவ்வில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மிகவும் விரிவான, மிகவும் திறந்த மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றது. அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியா தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என உக்ரைன் தரப்பு விரும்புகிறது. பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையிலான பெரும்பாலான நேரங்கள் மோதல் குறித்தானதாகத்தான் இருந்தன. இந்தியா இதுவரை 17 மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளது. 10 ஜெனரேட்டர் செட்டுகளுடன் 22 டன் மருத்துவ ஆதரவு உபகரணங்கள் உள்ளடக்கிய BHISHM கியூப்களை இன்று நாங்கள் ஒப்படைத்தோம். பாரத பிரதமருக்கும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துவதாக இருந்தது. வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு, மருந்து, விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உக்ரைனுடன் 1992 தூதரக உறவு ஏற்பட்ட பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் இங்கு வருவது இதுவே முதல் முறை. இந்த சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தர பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்தார். அவரது வசதிக்கேற்ப ஜெலன்ஸ்கி அவர்களும் இந்தியா வருவார் என எதிர்பார்க்கிறோம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது குறித்தும் பாரத பிரதமர் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களிடம் எடுத்துரைத்தார். சந்தை சூழ்நிலை என்ன என்பதும் இந்தியா என்ன செய்வது என்பதும் விளக்கப்பட்டது. கச்சா எண்ணெய் விற்கும் பல நாடுகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தை மிகவும் இறுக்கமாக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏன் உள்ளது? ஒட்டுமொத்த சர்வதேச பொருளாதாரத்தின் நலனுக்காக ஏன் விலைகள் நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது என தெரிவித்தார். அடுத்த செய்தி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ துறையில் 2 முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகின. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 4 நாள் பயணமாக அமெரிக்காவுக்கு நேற்று சென்றடைந்தார். தொடர்ந்து அதிகாரிகள் இந்த பயணத்தின் போது இராணுவத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இரு நாட்டு இராணுவ உறவை மேலும் விரிவாக்கும் வகையில் 2 முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகின. SOSA எனப்படும் இராணுவ விநியோக உறுதி ஏற்பாடுகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதை தவிர இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அமெரிக்க அரசின் சார்பில் அந்த நாட்டின் இராணுவ தொழில் கொள்கை பிரிவின் முதன்மை துணை உதவி செயலாளர் டாக்டர் விக்ரம் தாஸ் அவர்கள் இந்தியா சார்பில் இராணுவத்தின் கொள்முதல் பிரிவின் டைரக்டர் ஜெனரலும் கூடுதல் செயலாளருமான சமீர் குமார் சின்ஹா அவர்களும் கையெழுத்திட்டனர். விநியோக தொடர் இந்த ஒப்பந்தத்தின்படி தங்களுடைய நாட்டின் இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை மற்ற நாட்டின் தொழில்துறைகளிடம் இருந்து இரு நாடுகளும் பரஸ்பரம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது விநியோக தொடரில் தடை இல்லாத வகையில் நேரடியாக தொழில்துறைகளிடம் இருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை இரு நாடுகளும் வாங்கிக் கொள்ள முடியும். இது நாட்டின் பாதுகாப்புக்கு வலு சேர்ப்பதுடன் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கும். அமெரிக்கா இதுவரை இத்தாலி, ஜப்பான், கொரியா, சிங்கப்பூர் உட்பட 17 நாடுகளுடன் இந்த ஒப்பந்தம் செய்துள்ளது. தற்போது 18வது நாடாக இந்தியா இணைந்துள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.